1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அதே அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் மாவு சலிச்சு எடுத்துக்குங்க, நான் சலிச்சு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீனி, உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமுக்கும் போதே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்படி நம்ம மாவு பிசையும் போதே நம்ம கையில் அப்படியே ரோல் ஆகி வரணும். அப்போ உங்களுக்கு அதிலே பக்குவம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் மாவு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய், சின்ன மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி, அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வேக வச்சு நான் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கிறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ மாவு நம்ம எடுத்தாச்சுங்க. ஜஸ்ட் ஒன்று நம்ம கை வச்சு 2 இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பழத்துக்கு நம்ம பருத்தி எடுத்துக்கலாங்க தடவி. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தடவிக்கலாங்க மாவில். தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அடுத்து நம்ம சப்பாத்தி அளவுக்கு நம்ம தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இது மேலே இந்த தடவினதை நம்ம போட்டுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம மறுபடியும் இதே போல் நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நம்ம இதில் நம்ம மைதா மாவு தடவி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தடவி எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம இது மேலே போட்டுக்கலாம் சப்பாத்தி தடவினதை. இப்போ இதே போல் இன்னொரு இது சப்பாத்தி நம்ம தடவி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 4 நாளாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது மேலே நம்ம லைட்டாக நம்ம தடவிக்கலாம் அந்த மைதா பேஸ்ட்டை சேர்த்து இப்போ நம்ம ஊட்டி கொடுத்துக்கலாங்க.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதே போல் நம்ம இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம மசாலாவை நம்ம எடுத்துக்கலாம் சமோசாவுக்கு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம குட்டீஸ்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம கைட்டு கூட அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். எப்பயும் சமோசா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம மசாலா வச்சு எடுத்துக்கிறலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா மொறுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒருக்கு செஞ்சு கொடுத்தீங்களாக்கு இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம எப்பயுமே ஸ்நாக்ஸ்னாலே வெங்காய வடை, சமோசா இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நமக்கு சமோசாவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கம்மியானதாக இன்றைக்கி நம்ம சாடா ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோங்க. எண்ணெய் அதிகம் ஒன்றும் இல்லை. இது வேகட்டும். கொஞ்சம் மீடியம் தீயிலே வச்சு வேக விட்டுருக்குங்க. நமக்கு அப்போ தான் உள்ளேயும் வெளியும் வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னாட்டு மேலே வந்துடும், உங்களுக்கு உள்ளே இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகம் ஒன்றும் தேவைப்படாதுங்க, கம்மியான எண்ணெய் தான். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திரும்பி போட்டுக்கலாங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடில் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அதை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சமோசா. ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருக்குங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம போட்ட சமோசா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சீட்டு நம்ம போட்டது பார்த்தீங்களா, மேலே நல்லா ரவுண்டாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம். அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. எப்பயும் சமோசா இந்த மாதிரி போட்டு கொடுக்கக்கூடாது, குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு விடுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.